ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வச்சு வளர்த்த பப்பாளி மரத்தில் காய்ச்ச சூப்பரான ஒரு பப்பாளிக்காய் பொரியல்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படியே பக்கத்தடி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வீட்லையுமே ஜெனரலாக இருக்கக்கூடிய நார்மல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டுமே புது புது ரெசிபிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே சமையலுக்கு இந்த ரெசிபிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பப்பாளி கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பறித்த பப்பாளியை தொலியெல்லாம் நல்லா சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பப்பாளியை சேர்த்து கொடுத்து அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கப் தக்காளியை சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரை நல்லா குக் பண்ணி எடுத்தால் பப்பாளி நல்லா வெந்துடும். இந்த கேப்பில் நம்ம இது கூட சேர்த்துறதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கப் தேங்காய் சேர்த்து கொடுத்துடலாம். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நம்ம வேக வச்ச பப்பாளி நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கொடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொடுத்து தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் பின்னையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பப்பாளி கூட்டு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இது கொஞ்சம் கூடி நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரும். இதுக்குள்ளே நம்மளோட கூட்டுக்கு ஒரு சின்னதான ஒரு நார்மல் தாளிப்பு ஒன்று தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு வெளிச்செண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 2 வரமிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து இது கூட கொடுத்துடலாம். இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், வாசனைக்கு வேண்டி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து நல்லா முறிஞ்சு வந்ததும் இதை நம்மளோட பப்பாளி கூட்டு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான ஒரு பப்பாளி கூட்டு தயார். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா.